ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நம்ம பார்த்தீங்கன்னா தினமும் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ரேஞ்சஸை ஹிஸ்டாரிக்கல் டேட்டா அப்புறம் இன்னைக்கு நடந்த ஹை லோ டேட்டாவை வச்சுட்டு நம்ம அனலைஸ் பண்ணுறோம். ரெண்டாவது ஆப்ஷன்ஸ் வச்சு பேஸ் பண்ணி எதில் மார்க்கெட்டில் ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணுறாங்க ஹெட்ஜ் பண்ணுறாங்களோ அதோட பேசிஸில் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸை வந்துட்டு நம்ம பார்க்குறோம். அப்புறம் என்எஸ்சி வெப்சைட்லேயே நம்மளுக்கு எந்த செக்டார் இன்றைய தினம் வந்துட்டு நல்லா இருக்கு, அந்த செக்டார்ல இருக்கிற நிறுவனங்கள், ஏன்னா அந்த செக்டார் நல்லா இருக்குன்னா அந்த செக்டார்ல இருக்கிற ஏதாச்சும் நிறுவனம் வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கலாம். அந்த நிறுவனங்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறது, அதை தேர்ந்தெடுத்து எந்த பேசிஸ்ல நம்ம வந்துட்டு வேல்யூம் பேசிஸ்டா இல்ல கான்ட்ரிபியூஷன் பேசிஸ்லயா எப்படி இருக்கு, அப்புறம் அதுல கிடைக்கிற பிரேக் அவுட்ஸை வச்சு அந்த பிரேக் அவுட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா நம்ம வந்துட்டு வீக்லி ஹை ஆர் மந்த்லி ஹை அதோட பேசிஸ் அண்ட் NR4 NR7 இதெல்லாம் பார்த்து தான் நம்ம பண்றோம். இதை வந்துட்டு சில டவுட்ஸ் வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்கு. அதை வந்து இன்றைய வீடியோலயே இடையில நான் எதெல்லாம் சொல்றேன்னா அப்பப்போ அதுக்குண்டான எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குறேன். அதனால யாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முக்கியமா நான் எல்லாம் சொல்லும் போது பிகினர்ஸ்க்கு நிறைய பேருக்கு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு சில பேர்த்துக்கு டவுட்டா இருக்கு. இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கறத வந்துட்டு ஒரு மேல் போயிட்டு இருக்கு, ஒரு பையிங்ல போயிட்டு இருக்குன்னா அந்த இடத்துல வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் வரும். ஏன்னா மார்க்கெட் அந்த இடத்துல செல்லிங் பிரஷர் வரும்னு அர்த்தம். இந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் செல்லிங் பிரஷர் ஏன் வருதுன்னா ஒரு 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 10 ரூபாய்க்கு ஒரு பங்குகளை வாங்கியிருக்காருன்னா ஒரு 15 ரூபாய் செல்லும் போதோ இல்ல 20 ரூபாய் செல்லும் போதோ பாத்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு வாங்கினவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லாபம் இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா அவங்க மார்க்கெட்டோட ட்ரெண்டோ இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. பேசிக்கா அவங்களோட கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான ரிட்டர்ன் ஒரு 10 ரூபாய்க்கு பண்ணா 15 ரூபானா ஒரு 50% ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல அவங்களோட லாபத்தை எடுக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. இல்ல இன்னும் போகும் அப்படின்னு வெயிட் பண்றதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ண மாட்டாங்க. அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 ரூபாய்க்கு வாங்கினா 15 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா அப்ப என்ன ஆகும், 10 ரூபாய்க்கு வாங்கின இடத்துல எல்லாரும் இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் 15 ரூபாய் வரும்போது செல்லிங்க வந்து ஒரு ஃபுல்லியாவோ இல்லைன்னா பார்ட்லியோ அவங்ககிட்ட ஒரு இருக்கிற ஷேர்ஸ்க்குல எப்படி வேணாலும் அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணலாம். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் அவங்களோட லாபத்தை புக் பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட்ல கிரியேட் ஆகும். அந்த ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும்போது பாத்தீங்கன்னா சந்தை அந்த இடத்துல இருந்து கீழே வரும். அதே மாதிரி சப்போர்ட்ங்கிறது ஒண்ணு இல்ல, ஒரு பங்குகளோட விலை வந்து கீழே வந்துட்டே இருக்கு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏன் இறங்குதுங்கிறது நமக்கு தெரியாது. பட் அந்த பங்குகளோட விலை நம்மளுக்கு சீப்பஸ்டா ஒண்ணு படுது அப்படின்னு நிறைய பேருக்கு தோணுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல வந்துட்டு ஏன் இறங்குதுன்னு நிறைய யோசிக்காம அந்த இடத்துல நிறைய பேர் பையிங் கிரியேட் பண்ணுவாங்க. அப்ப அந்த பையிங்கை கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த இடத்துல வந்துட்டு பங்குகளோட விலை கீழே போகாம அது நல்ல பங்குகளா இருக்கணும். அந்த நல்ல பங்குகள் வந்துட்டு சிலர் தெரியும் இந்த நிறுவனத்தோட பங்கு இது சீப்பஸ்ட் ஒன்னா இருக்கு, இது நல்ல கம்பெனி அண்ட் அப்படின்னு தெரியிற இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய பையிங் கிரியேட் ஆகும். அப்போ அந்த பையிங் கிரியேட் ஆகிற இடம் தான் வந்துட்டு சப்போர்ட். அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் இந்த ரெண்டு இடத்துல வந்துட்டு வேல்யூம் அதிகமா நடக்க காரணம், இப்ப ஹை போகும்போது பாத்தீங்கன்னா ஒருத்தர் செல்லிங் கொடுக்குறாங்கன்னு என்ன ஆகும்னா அதிகமான செல்லிங் வரும்போது செல்லிங் பிரஷர் கிரியேட் ஆகி ஹைல இருந்து விலை குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ பை பண்ணவங்க எல்லாம் அவங்க ப்ராஃபிட் புக் பண்றதுனாலதான் செல்லிங் கிரியேட் ஆகுது ஒழிய பேனிக் செல்லிங் கிரியேட் ஆகாது. அதே போல மார்க்கெட் கீழே வரும்போது நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கே தெரியும் இதுல லாங் பொசிஷன் அண்ட் ஷார்ட் பொசிஷன் அப்படின்னு இரண்டு வகை இருக்கு. லாங் பொசிஷன்ங்கிறது ஒரு லோ பிரைஸ்ல வாங்கிட்டு ஹை பிரைஸ் போகும்போது செல் பண்றது வந்து லாங் பொசிஷன். அதே மாதிரி ஷார்ட் பொசிஷன்ங்கிறது என்னன்னா நம்ம ஹை பிரைஸ்ல இருக்கும்போது அதை விட்டுட்டு கீழே வரும்போது பை பண்ணுவாங்க. அப்போ நம்ம கையிலேயே இல்லாத ஒரு பொருளை ஃபர்ஸ்ட் செல் பண்ணிட்டு ஒரு 15 ரூபாய் அப்போ நாளடைவில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கா மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் பங்கு சந்தை அல்லாதவர்களுக்கு தெரியிற விஷயம் என்னன்னா ஒரு பொருளை வாங்கிய பிறகுதான் விற்க முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அதாவது ஒரு பொருளை 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு அந்த பொருளை கொண்டு போய் 15 ரூபாய்க்கு விற்கிறது, இதுதான் நார்மலா எல்லா பக்கம் நடக்கிற நடைமுறை. இதுதான் அனைத்து நபர்களுக்கு தெரியுது, பங்கு சந்தை அல்லாதவர்களுக்கு தெரியுது. ஆனா பங்கு சந்தையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு பொருள் கையிலே இல்லாம ஒரு 15 ரூபாய் இருக்கும்போது வித்துட்டு அந்த பொருள் கீழே வந்ததுக்கு அப்புறம் 10 ரூபாய்க்கு வாங்குறது. அப்போ லாபம் பாத்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு வாங்கி 15 ரூபாய்க்கு வித்தாலும் 5 ரூபாய் லாபம் தான். 15 ரூபாய் இருக்கும்போது வித்துட்டு 10 ரூபாய் வரும்போது வாங்கிட்டாலும் லாபம் தான், 5 ரூபாய் லாபம் தான். சோ இந்த நடைமுறைக்கு பேர் ஷார்ட் செல்லிங் சொல்லுவாங்க. சோ ஷார்ட் செல்லிங் பண்ணவங்க எல்லாம் கவரிங் வந்து கீழே சப்போர்ட்ல கொடுப்பாங்க. அப்போ நம்மளுக்கு ரெண்டு இடத்துல தான் நம்மளுக்கு மார்க்கெட் நல்லா மூவ்மெண்ட் ஆகும். ஒன்னு ப்ராஃபிட் புக்கிங் அண்ட் ஷார்ட் கவரிங். ப்ராஃபிட் புக்கிங் வர இடத்துக்கு பேர் தான் ரெசிஸ்டன்ஸ் சொல்றது. ஷார்ட் கவரிங் வர இடத்துக்கு பேர் தான் வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட்னு சொல்றது. இப்ப இது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இங்க இப்போ வந்து நம்ம மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணலாம். 9ஆம் தேதி நேற்று பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 10,813க்கு க்ளோஸ் ஆயிருக்கு.
இன்றைய தினம் பாத்தீங்கன்னா 10,764க்கு ஓபன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா காலையில இன்னைக்கு காலையில மீன்ஸ் 10ஆம் தேதி காலையில 9:15க்கு பாத்தீங்கன்னா 10,764க்கு ஓபன் ஆயிருக்கு. சாரி 10,764க்கு ஓபன் ஆயிருக்கு. உங்களுக்கு கேப் டவுன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 50 புள்ளிகளுக்கு கேப் டவுன் ஆகி இன்றைய ஹை பாருங்க 10,819 இன்னைக்கு ஹை போயிருக்கு. இன்னைக்கு லோ பாத்தீங்கன்னா 10,713. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். 9ஆம் தேதியோட ஹை 10,836. சோ அதை கிராஸ் பண்ணவே இல்லை இன்னைக்கு. சோ மார்க்கெட் வந்து அந்த ஹைக்கு கீழேயே இருந்திருக்கு. நேற்றைய லோ பாருங்க 10,733. இன்னைக்கு என்ன ஆயிருக்கு? நேற்றைய லோவை கிராஸ் பண்ணி கீழே வந்திருக்கு. 10,713 மட்டும் கீழே வந்திருக்கு. க்ளோசிங் பாத்தீங்கன்னா 10,768. சோ இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த டேட்டா தெரிஞ்சிருச்சு பாருங்க. நேற்றைய ஹையை கிராஸ் பண்ண முடியல. ஆனா நேற்றைய லோக்கு கீழே போயிருக்கு. ஆனா க்ளோசிங் பாத்தீங்கன்னா நேற்று லோக்கு மேல க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ நேற்றைய வர்த்தக ரேஞ்சுக்குள்ள தான் இன்னைக்கு வர்த்தகம் இருந்திருக்கு அப்படிங்கறது ஒண்ணு நம்ம ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ரெண்டாவது நேற்றைய ஹைக்கு லோக்கு உள்ள வித்தியாசம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 103 புள்ளிகள். இன்னைக்கு ஹைக்கு லோக்கு உள்ள வித்தியாசம் பாருங்க 106 புள்ளிகள். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் சந்தை வந்து பெரிய மூமெண்ட் இல்ல. ஒரு 6ஆம் தேதியில இருந்து எடுங்க 10,811. 7ஆம் தேதி பாருங்க 10,813. அதே மாதிரி 8ஆம் தேதி பாருங்க 10,847. 9ஆம் தேதி பாருங்க 10,836. இன்றைய தினம் பாருங்க 10,819. சோ இருக்கிறதுலே 8ஆம் தேதியோட ஹை தான் 10,847. இருந்தாலும் ஹையஸ்ட் க்ளோசிங் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 9ஆம் தேதியோட க்ளோசிங் தான் வந்து 10,813 தான் ஹையஸ்ட் க்ளோசிங். ஆனால் இப்ப நம்மளுக்கு தேவை வந்து 10,847க்கு மேல சந்தை போய் அதுக்கு மேல க்ளோசிங் ஆச்சுன்னா சந்தை இன்னும் மேல் நோக்கி செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு சப்போர்ட் அப்படிங்கறத நீங்க தேர்ந்தெடுக்கணும்னா நல்லா பாத்துக்கோங்க. 6ஆம் தேதியோட லோ 10,695, 7ஆம் தேதியோட லோ 10,689, 8ஆம் தேதி லோ 10,676. சோ இந்த 10,670க்குள்ள சப்போர்ட் எடுத்துட்டே இருக்கு. மார்க்கெட் 10,700க்கு கீழே வந்தாலும் அங்க செல்லிங் பிரஷர் கிரியேட் ஆகாம அந்த இடத்துல ஒரு பை கிரியேட் ஆயிட்டு ஒரு மேல் நோக்கி வர தொடங்குது. சோ சந்தை வந்துட்டு 10,670 ஒரு கீழ் ரேஞ்சாவும் ஹையர் பாத்தீங்கன்னா 10,850 இதற்குள்ளதான் ஒரு வாரமாவே மார்க்கெட் இருக்கு. சோ இந்த இடத்துல ஒரு வேல்யூம் பிரேக்கரா மார்க்கெட் வந்துட்டு எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதோ சோ அந்த பக்கம் தான் வந்து மார்க்கெட்டோட மூமெண்டம் இருக்க போகுது. சோ நோட் பண்ணி வச்சுட்டு இந்த இடத்துல வந்து மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்றதுக்கு முற்படுங்க. அடுத்து பேங்க் நிப்டி. பேங்க் நிப்டி 9ஆம் தேதி மார்க்கெட்டோட முடிவுல பாத்தீங்கன்னா 22,907. இதுதான் பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே ஹையஸ்ட் க்ளோசிங். அதே போல இன்றைய ஓபன் பாத்தீங்கன்னா 22,720. இன்றைய ஓபன்ங்கிறது 10ஆம் தேதியோட காலையில 9:15க்கு ஓபன் ஆகிற ரேட் பாத்தீங்கன்னா 22,720 பேங்க் நிப்டியோட இண்டெக்ஸ். இன்னைக்கு ஹை பாத்தீங்கன்னா 22,835. லோ பாத்துட்டீங்கன்னா 22,320. இன்றைய க்ளோசிங் பாத்தீங்கன்னா 22,398. அப்போ உடனே நம்ம டேட்டா நேற்றைய ஹை தாண்டி இருக்கா நேற்றைய லோ கீழே வந்திருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். நேற்றைய ஹைங்கிறது 22,998. சோ இன்னைக்கு நேற்று கையை கிராஸ் பண்ணல அதற்குள்ளதான் இருந்திருக்கு. நேற்றைய லோ பாத்தீங்கன்னா 22,673. இன்றைய லோ பாத்தீங்கன்னா 22,320. சோ பாத்தீங்கன்னா நேற்றைய லோக்கு கீழே லோ வந்திருக்கு. க்ளோசிங் 22,398. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நேற்றைய லோல இருந்து 1% கீழே இறங்கி இருக்கு. சோ இது நோட் பண்ண வேண்டிய விஷயம். அப்ப நேற்றைய எல்லைக்குள்ள சந்தை இல்ல. இந்த இடத்துல க்ளோஸ் ஆயாச்சு. நம்மளே பேசிட்டு இருந்திருக்கோம் 22,500 தாண்டினால் சந்தை மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பார்த்துட்டே வர்றோம். ஆனால் சந்தை 22,500க்கு மேல க்ளோஸ் ஆகி 23,080ங்கிறது 8ஆம் தேதியோட ஹை போட்டிருக்கு. இருந்தாலும் அதற்கு மேல நிக்க முடியல. உடனே 23,080ல இருந்து 22,320ங்கிறது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு 800 புள்ளிகள். 800 புள்ளிங்கிறது பாத்தீங்கன்னா 4% வந்து உங்களுக்கு செல்லிங் பிரஷர் வந்திருக்கு. சோ சந்தை இனி 23,000 தாண்டி க்ளோஸ் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லது 22,000 பிரேக் பண்ணுச்சுன்னா ஒரு செல்லிங் பிரஷர் வரக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் இந்த 22,000ன்றது 23,000க்குள்ள ஸ்டேபிள் ஆச்சுன்னா நிலைநிறுத்த ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு சந்தையின் போக்க நம்ம கணிக்கவே முடியாது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வாலடைல் ஜாஸ்தியா இருக்கும். இந்த வாலடைல நம்ம அதிகமா ட்ரேட் பண்ண முற்பட்டோம்னா என்ன ஆகும்னா வேல்யூம் அதிகமா ட்ரேட் பண்ணி ஏதாச்சும் ஒரு இடத்துல பிரேக் அவுட்ல மார்க்கெட் நல்ல ஒரு பிக் மூவ்மெண்ட் வந்துருச்சுன்னா நம்ம லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
சோ இந்த இடத்துல வந்து அதிகமான மதிப்புக்கு வர்த்தகம் செய்வதை தவிர்க்கணும். இப்போ சந்தையோட நம்மளுக்கு ஹெட்ஜ் பண்ணுவாங்க. நெறைய பேர் வந்து ஃபியூச்சர்ஸ்ல ட்ரேட் பண்றவங்க இந்த ரைட்டிங் பண்ணுவாங்க ஆப்ஷன்ஸ்ல. இந்த ரைட்டிங் பண்றதுனால தான் அதிகமான வேல்யூம் ஆப்ஷன்ஸ்ல நடக்கும். சோ அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 10,800 கால் அதிகமா வர்த்தகமாயிருக்கு. இத நான் ஜூம் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தெரியறதுக்கோசரம். 10,800 கால் அதிகமா வர்த்தகமாயிருக்கு. 10,700 புட் அதிகமா வர்த்தகமாயிருக்கு. சோ நம்மளுக்கே தெரியும். அதிகமா வர்த்தகமாகிற கால் ஆப்ஷன் தான் சந்தைக்கு ரெசிஸ்டன்ஸ். அதாவது அதை கடந்து செல்வது மிகவும் கடினம். அதை கடந்து க்ளோஸ் ஆயிருச்சுன்னா, அது வந்து சப்போர்ட்டா மாறிரும். அதுக்கப்புறம் நல்ல மார்க்கெட் மேல போக ஆரம்பிக்கும். ஆனால் அதை கடப்பது மிகவும் கடினம். அப்ப 10,800 ரெசிஸ்டன்ஸ், 10,700 சப்போர்ட். இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட் ரேஞ்ச். 10,800க்கும் 10,700க்கும் உண்டான கேப். அப்ப இதுல பாத்தீங்கன்னா 100 பாயிண்ட்ல ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 10,750. சோ 10,750க்கு மேல பையிங் சைடாவும் 10,750க்கு கீழ செல்லிங் சைடாவும் நம்ம யோசிக்கலாம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 10,800க்கு அப்புறம் அதிகமா வர்த்தகம் ஆகுறது பாத்தீங்கன்னா 11,000 கால். சோ 10,800 கிராஸ் பண்ணுச்சுன்னா 11,000 மட்டும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதர்வைஸ் 10,700 கட் ஆகி உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு செல்லிங் பிரஷர் வந்துருச்சுன்னா, உங்களுக்கு 10,500 மட்டும் நிஃப்டி மீண்டும் கீழ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ மார்க்கெட் வந்து இந்த ஒரு வாரமாவே 10,700 to 800 ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கறனால ஒரு டிசைடிங் ஃபேக்டர் கிடைக்கல. சோ இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட்க்கு நீங்க நல்லா வெயிட் பண்ணி இது பண்ணணும். அ இந்த இடத்துல நீங்க நல்லா யோசிக்கணும். இந்த இடத்துல நம்ம நியூஸ் பேஸ்டோ இல்லைன்னா டெக்னிக்கல் பேஸ்டோ எதுவுமே நம்ம வந்து இன்டர்ஃபியர் பண்ணாம, முழுமையா இந்த ஆப்ஷன்ஸும் நிஃப்டியோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வச்சே தான் நம்ம வந்து ரேஞ்ச் பிரெடிக்ட் பண்ணிட்டு வர்றோம். அதுபடியே உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. அது போக பேங்க் நிஃப்டியோட 23,000 கால் அதிகமா ட்ரேட் நடக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, 23,000 தடுப்பு. புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, 22,000 புட் அதிகமா ட்ரேட் இருக்கு. அப்போ பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 22,000, பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் 23,000. இதுல நோட் பண்ணீங்கன்னா தெரியும். 23,000 கால் பார்த்தீங்கன்னா ரூ. 400. இன்னைக்கு குளோசிங் பாருங்க. லாஸ்ட் ட்ரேடிங் பிரைஸ் 186. அப்ப 400ல பாதி பார்த்தீங்கன்னா 50%. அப்போ 50% ஒரு நம்பிக்கை கெட்டதுக்கு அப்புறம், அதாவது நம்பிக்கை இழப்பு ஏற்பட்டு குளோஸ் ஆயிருக்கு. அதே போல இந்த இடத்துல வந்து 50% மதிப்பிழப்பு இதாயிருக்குன்னா, உங்களுக்கு இங்க நினைச்சு பாருங்க 22,000 புட் பார்த்தீங்கன்னா ரூ. 145. குளோசிங் பாருங்க ரூ. 225. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50%க்கு மேல இது குளோஸ் ஆயிருக்கு. அதாவது மார்க்கெட் கீழ போகுங்கிற நம்பிக்கை கூடி குளோஸ் ஆயிருக்கு. இத நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். அதர்வைஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேற்றைய லோக்கு கீழ, அதாவது 2 வர்த்தக நாளோட லோ கட்ட குளோஸ் ஆயிருக்கு மார்க்கெட். சோ இத யோசிக்க வேண்டிய விஷயம். அப்புறம் இன்றைய வர்த்தகத்துல அதிகமான அ ஸ்கிரிப்ட்ல எந்த ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் அதிகமா வர்த்தகமாயிருக்கு? நான் ஓரளவுக்கு உங்களுக்கு ஜூம் பண்ணிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு டிஸ்ப்ளேல அதிகமா தெரியறதுக்கோசரம். ரிலையன்ஸோட 2,000 கால் இன்று அதிகமா வர்த்தகமாயிருக்கு. சோ ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு ரிலையன்ஸ்க்கு 2,000த்துல இருக்கு. அது போக 1,900 அதிகமா வர்த்தகமாயிருக்கு. ரிலையன்ஸோட 2,100 காலும் அதிகமா வர்த்தகமாயிருக்கு. இன்னைக்கு குளோசிங் பார்த்தீங்கன்னா 1,881. சோ 1,900ங்கிறத வந்து ரிலையன்ஸ் கடந்தால், ஏன்னா இது போக நம்ம வந்துட்டு ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கோம். 1,900 to 1,800க்குள்ளேயே தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு நம்ம பார்த்தோம். ஆனால் 1,800 கட் ஆகி 2 டைம் 1,790 லோ போட்டு அங்கிருந்து ஒரு பவுன்ஸ் பேக் குடுத்திருக்கு. இந்த பவுன்ஸ் பேக் ராலி எது மட்டும் போகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது லைஃப் ஹை கட் ஆகி லைஃப் ஹைக்கு மேல குளோஸ் ஆயிருக்கு. சோ ரிலையன்ஸ் வந்துட்டு ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட்ல இருக்கு. அடுத்து டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா 2,300 கால் அதிகமா வர்த்தகமாயிருக்கு. ரிலையன்ஸோட 1,860 கால் அதிகமா வர்த்தகமாயிருக்கு. உங்களுக்கு 1,860க்கு கீழ வந்து ரிலையன்ஸ் போகக்கூடாது. ஏன்னா 1,860க்கு மேல குளோஸ் ஆயாச்சு. ஆனா 1,860க்கு கீழ போச்சுன்னா, திருப்பி உங்களோட என்ன சொல்றது பையிங் அ அ டயத்தோட உங்களுக்கு புல் பேக் வந்து சப்போர்ட்ட பிரேக் பண்ண மாரி இருக்கும். அதே மாரி ஸ்டேட் பேங்கோட 200 கால் அதிகமா வர்த்தகமாயிருக்கு. இன்னைக்கு குளோசிங் பார்த்தீங்கன்னா ரூ. 195. ஸ்டேட் பேங்கோட 210 கால் அதிகமா வர்த்தகமாயிருக்கு. ரிலையன்ஸோட 1,800 புட். சோ ரிலையன்ஸ்க்கு சப்போர்ட் வந்து 1,800ல இருக்கு. ரிலையன்ஸோட 1,880 கால் அதிகமா வர்த்தகமாயிருக்கு. அதற்கு மேல குளோஸ் ஆயிருக்கு. டிசிஎஸோட 2,200 கால் அதிகமா வர்த்தகமாயிருக்கு. அப்ப இன்னைக்கு குளோசிங் 2,200க்கு மேல தான் குடுத்திருக்கு. அதே மாரி புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாலும் 2,200. சோ வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்ல டிசிஎஸ் இருக்கு. சோ 2,200க்கு கீழ டிசிஎஸ் வந்து போச்சுன்னா 2,100 மட்டும் வரக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல 2,250க்கு கடந்து மேல போச்சுன்னா 2,300 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், அத தாண்டுனா இன்னொரு புல் பேக் இருக்கும்.
அதே மாதிரி பஜாஜ் ஃபினான்ஸோட 3500 கால் அதிகமாக வர்த்தகமாகுது. டிசிஎஸோட 2400 கால் அதிகமாக வர்த்தகமாகுது. டிசிஎஸோட 2250 கால் அதிகமாக வர்த்தகமாயிருக்கு. ஸ்டேட் பேங்கோட 2220 கால் அதிகமாக வர்த்தகமாயிருக்கு. அதே மாதிரி ரிலையன்ஸோட 1920, 1940, பஜாஜ் ஃபினான்ஸோட 3900 கால் அதிகமாக வர்த்தகமாயிருக்கு. இங்க நோட் பண்ண வச்சது நம்மளுக்கு எதெல்லாம் வர்த்தகம் ஆகுதோ, நம்ம ஒரு கிட்டத்தட்ட 10 நாளாவே ரிலையன்ஸ் பத்தியே தான் அதிகமா வர்த்தகமாயிட்டு இருக்கு ஆப்ஷன்ஸ்ல. அத பேஸ் பண்ணி நம்ம ஒவ்வொன்னும் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். 1600ல பார்க்குறோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1800 போன கான்ட்ராக்ட்டோட குளோசிங்ல கூட பார்த்தோம். 1800ங்கிறது வந்துட்டு முதல் முறையா அடுத்த கான்ட்ராக்ட்டோட இதே வந்துட்டு அதிகமா வர்த்தகமாயிருக்கு. அதனால ரெசிஸ்டன்ஸ் 1800 இருக்க போகுது அப்படின்ட்டு நம்ம சென்ற மாத இறுதியில ரிலையன்ஸ அனலைஸ் பண்ணியிருந்தோம். இப்ப 1800 கடந்து போயிட்டு இருக்கு. ஸோ இதுல எதெல்லாம் அதிகமா வேல்யூம் நடக்குதோ, இதோட உடனே நீங்க எடுத்து வச்சுக்க வேண்டியது, இதோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எடுத்து, இதோட வீக்லி ஹை, மந்த்லி ஹை, வீக்லில பெஸ்ட் க்ளோஸ், இது வீக்லி லோ, பெஸ்ட் க்ளோசிங் அண்ட் லோயஸ்ட் க்ளோசிங் இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, இந்த பிரேக் அவுட்ல இந்த ஸ்கிரிப்ட்ஸ எடுத்து நீங்க ட்ரேட் பண்ணும்போது, உங்களுக்கு ஈஸியா ப்ராஃபிட் பண்ணலாம். அதே போல இன்று செக்டாரல் வைஸ்ல நிஃப்டில இருக்க செக்டாரல் வைஸ்ல நிஃப்டி பேங்க் செக்டார் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2.5% இறங்கியிருக்கு. நிஃப்டி ஆட்டோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.63% இறங்கியிருக்கு. நிஃப்டி ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2% இறங்கியிருக்கு. எஃப்எம்சிஜி செக்டார் இன்னைக்கு 0.5% ஏறி இருக்கு. ஐடி செக்டாரும் ஃபிளாட்ல இருந்திருக்கு. மீடியா செக்டாரும் ஃபிளாட்ல இருந்திருக்கு. அதாவது மைனஸ்ல. மெட்டல் செக்டாரும் மைனஸ்ல இருந்திருக்கு. ஃபார்மா செக்டார் கிட்டத்தட்ட 1% ஏறி இருக்கு. பிஎஸ்சி பேங்க் அண்ட் பிரைவேட் பேங்க் கிட்டத்தட்ட ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 2.5% இறங்கியிருக்கு. ரியாலிட்டி செக்டர் வந்துட்டு உங்களுக்கு ஃபிளாட்ல இருந்திருக்கு. அதே நிஃப்டிய வெயிட்டேஜ் அதாவது நிஃப்டிய குறிக்கிற நிறுவனங்கள் பட்டியலிடப்பட்ட நிறுவனங்கள் லிஸ்டட் கம்பெனிஸ்ங்கிறது 50 கம்பெனிகளோட ஏற்ற இறக்கத்தோட ஆவரேஜ் தான் நிஃப்டி. இத பார்த்தீங்கன்னா இதுல 14 நிறுவனங்கள் ஏறுமுகமும் 36 நிறுவனங்கள் இறங்கு முகத்துல இருந்திருக்கு. அப்போ இதோட கான்ட்ரிபியூஷன் நம்ம பார்த்துக்கலாம். கூகுள்ல போய் நீங்க கான்ட்ரிபியூஷன் டு இண்டெக்ஸ் அடிச்சாலே அதுவே மணி கண்ட்ரோல்குள்ள போயிடும். அதுல பாத்தீங்கன்னா நிப்டியோட ஏற்ற இறக்கத்திற்கு முதன்மையா இருந்த நிறுவனத்தை பேஸ் பண்ணி அந்த நிறுவனத்துல நம்ம ட்ரேட் பண்ணோம்னா ஈஸியா இருக்கும். இன்றைய தினம் பாருங்க ரிலையன்ஸ் நிறுவனம் தான் வந்துட்டு இன்னைக்கு 53 ரூபாய் ஏறி இருக்கு. நிப்டியோட வெயிட்டேஜ்ல பிளஸ்ல பாசிட்டிவ்ல இருந்து ரிலையன்ஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கிட்டத்தட்ட 3% கட்ட ஏறி இருக்கு பாருங்க. ஹிந்துஸ்தான் லீவர் இது செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸோட கான்ட்ரிபியூஷனும் செகண்ட் பிளேஸோட கான்ட்ரிபியூஷன் பாருங்க. அப்போ நிப்டியோட வெயிட்டேஜ் தான் நிப்டியில ரிலையன்ஸ் நிறுவனம் தான் முக்கிய வெயிட்டேஜ்ல அதிகமான வெயிட்டேஜ்ல இருக்கிறது ரிலையன்ஸ் தான். ரிலையன்ஸோட போக்கு தான் நிப்டியோட என்ன சொல்றது ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். அப்போ ரிலையன்ஸை விட உங்களுக்கு அடுத்த ஒரு 10 நிறுவனங்கள் கூடுனா மட்டும்தான் ரிலையன்ஸோட கான்ட்ரிபியூஷன் உடைக்க முடியும். ஸோ ரிலையன்ஸோட ஏற்றம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிப்டில 660 புள்ளிகள் ரிலையன்ஸ் ஏறக்கு நிப்டி ஏறக்கு ரிலையன்ஸ் காரணமா இருந்திருக்கு. அதுல பாத்தீங்கன்னா 1878 ரூபாய். ஹிந்துஸ்தான் யூனிலிவர் பாத்தீங்கன்னா அதற்கு அடுத்தபடி செகண்ட் பிளேஸ்ல இருந்திருக்கு. தேர்ட் பிளேஸ்ல டிசிஎஸ் இருந்திருக்கு. அதற்கு அடுத்தபடியே பிரிட்டானியா நிறுவனம் இருந்திருக்கு. அதுக்கு அடுத்தபடியா சன்ஃபார்மா இருந்திருக்கு. கான்ட்ரிபியூஷன்ங்கிறது இவங்களோட வெயிட்டேஜ் நிப்டிக்கு ஏற்றத்தோட இறக்கத்துக்கு சப்போர்ட் பண்ண ரிலையன்ஸ் நிறுவனத்தோட கான்ட்ரிபியூஷன். அடுத்து நிப்டியோட இறக்கத்திற்கு முதன்மைய காரணமா இருந்தது ஹெச்டிஎஃப்சி 319 புள்ளிகள் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 55 ரூபாய் இறங்கி இருக்கு. ஸோ நல்லா பாருங்க இன்னைக்கு எப்படி வெயிட்டேஜ் சரி பண்ணியிருக்காங்க. ரிலையன்ஸ் 53 ரூபாய் ஏறி இருக்கு. அதே போல ஹெச்டிஎஃப்சி நிறுவனம் பாருங்க 55 ரூபாய் இறங்கி இருக்கு. அப்புறம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பாருங்க இன்னைக்கு 20 ரூபாய் இறங்கி இருக்கு. உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன்ல செகண்ட் பிளேஸ் அதாவது நெகட்டிவ்ல செகண்ட் பிளேஸ் ஐசிசி பேங்க் ஆக்சிஸ் பேங்க் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முக்கிய நிறுவனங்கள் இவங்கலாம் ஹெச்டிஎஃப்சி அண்ட் ஐசிசி அண்ட் ஆக்சிஸ் இவங்க முக்கிய நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா மைனஸ்ல இருக்கும்போது பேங்க் நிப்டி மிகப்பெரிய இறக்கத்தை சந்திச்சிருக்கு. அடுத்தது பேங்கிங்ல பாத்தீங்கன்னா 12 நிறுவனத்தோட அடிப்படையில தான் பேங்க் நிப்டி வெயிட்டேஜ் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா 12 நிறுவனங்கள் இன்னைக்கு இறங்குமுகத்திலே இருந்திருக்கு. எந்த வங்கிகளும் அதாவது பேங்க் நிப்டியை குறிக்கிற
12 நிறுவனங்கள் மற்ற வங்கிகளை குறிக்கல. பேங்க் நிப்டியை வந்து வெயிட்டேஜ குறிக்கிற 12 நிறுவனங்களும் இன்று இறங்க முகத்துல இருந்திருக்கு. அதுல வந்துட்டு கோட்டக் பேங்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1% பக்கம் 1.33% இறங்கியிருக்கு. அதுல அதிகமான சதவீதத்துல அடிப்படையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிஎன்பி 5%, ஆர்பிஎல் பேங்க் 4%, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட்ங்கிற வங்கி நிறுவனம் பாத்தீங்கன்னா 3%, ஐசிசி 3%, இண்டஸ்இண்ட் பேங்க், அதாவது அனைத்து வங்கிகளுமே இன்று இறங்க முகத்துல இருந்திருக்கு. இன்று நிப்டியோட சதவீதத்தின் அடிப்படையில எந்த நிறுவனம் அதிக சதவீதம் இன்று ஏற்றம் கண்டிருக்கு அப்படின்னு பார்த்தா, அதுல முதன்மை நிறுவனம் ரிலையன்ஸ் நிறுவனம் 3% இன்னைக்கு நிப்டியில ஏறி இருக்கு. அதற்கு அடுத்தபடியா ஹிந்துஸ்தான் லீவர் 2.49% ஏறி இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா சன் பார்மா 2.27%, பிரிட்டானியா 1.53%, பாரதி ஏர்டெல் 1.05% ஏறி இருக்கு. அதே மாதிரி இன்று நிப்டியில அதிகப்படியான இறக்கத்தை சதவீதத்தின் அடிப்படையில் அதிகமா இறங்கிய நிறுவனங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் 3.21% இறங்கி இருக்கு. கெயில் 2% மேல இறங்கி இருக்கு. ஐசிசி பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், ஹெச்டிஎஃப்சி இவங்கெல்லாம் சதவீதத்தின் அடிப்படையில அதிகமா இறங்கி இருக்கு. மதிப்புகள் அடிப்படையில, அதாவது வர்த்தகம் நடக்கும்ல, அந்த வர்த்தகத்துல அதிகமான வர்த்தக மதிப்பு டேர்ன் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க. டேர்ன் ஓவர்ல மதிப்புகளின் அடிப்படையில அதிகமான வர்த்தகம் நடந்தது பஜாஜ் பினான்ஸ் தான் இன்னைக்கு அதிக வர்த்தகம் நடந்திருக்கு. பங்குகளோட வாங்கி விற்கிறதுல மதிப்புகளின் அடிப்படையில, பங்குகளின் அடிப்படையில அதோட பங்குகள் கைமாறிய மதிப்புகளின் அடிப்படையில அதிகமான மதிப்புக்கு வர்த்தகமானது பஜாஜ் பினான்ஸ். அதற்கு அடுத்தபடியா ரிலையன்ஸ், அதற்கு அடுத்தபடியா ஸ்டேட் பேங்க், அதற்கு அடுத்தபடியா டிசிஎஸ், அப்புறம் இண்டஸ்இண்ட் பேங்க். இப்போ வேல்யூம் பேஸ்டு, அதாவது பங்குகள் அதிகமான கைமாறிய பங்குகளின் எண்ணிக்கை அடிப்படையில ஐடியா நிறுவனம் 5% இன்னைக்கு ஏறி இருக்கு. பங்குகளின் அடிப்படையில் அதிகமா அர்த்தமாயிட்டு இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா அலாக் இண்டஸ்ட்ரீஸ் இது பாத்தீங்கன்னா -5% இறங்கி இருக்கு. ஸ்டேட் பேங்க் -2% கட்ட இறங்கி இருக்கு. பிஎன்பி 6% கட்ட இறங்கி இருக்கு. யுவிஎஸ்எல் நிறுவனம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8% ஏறி இருக்கு. இன்றைய தினம் பாத்தீங்கன்னா ரூபாயின் மதிப்பு பாத்தீங்கன்னா யூஎஸ்டி டாலருக்கு எகெயின்ஸ்டா ரூ. 75.28 இருக்கு. இன்று கான்ட்ரிபியூஷன்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ரிலையன்ஸ் இருக்கிறனால நீங்க எப்படி வர்த்தகம் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறத பாருங்க. நம்மளுக்கே தெரியும் 1800ல முந்தானத்து சப்போர்ட் எடுத்துட்டு வந்ததுன்ட்டு 7ஆம் தேதியோட ஹை தான் வந்துட்டு 1864, லோ பாத்தீங்கன்னா 1806, க்ளோசிங் பாத்தீங்கன்னா 1822. உங்களுக்கு அதற்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா 8ஆம் தேதி 1824க்கு ட்ரேட் ஆகி 1834க்கு ஹை போட்டுட்டு 1790 லோ போட்டு 1795, அப்போ 1800க்கு கீழே க்ளோஸ் ஆயிருந்தது 8ஆம் தேதி. 9ஆம் தேதி பாருங்க 1809க்கு ஓபன் ஆகி 1786, 9ஆம் தேதி நல்லா பாருங்க 8ஆம் தேதியோட லோ 1790, அதற்கு கீழே லோ போட்டிருக்கு 1786. அங்கிருந்து வந்துட்டு 1835 கை வச்சுட்டு 1826க்கு நேற்று க்ளோஸ் ஆச்சு. அப்போ 8ஆம் தேதியோட கை 1834, 9ஆம் தேதியோட கை 1835. இன்றைய தினம் பாருங்க 1828 லோ போட்டுட்டு 1824 லோ, அதாவது ஓப்பன் வந்து 1828.50, லோ வந்து 1824.25. இந்த லோவை அப்படியே ப்ரீவியஸ் க்ளோஸோட கனெக்ட் பண்ணுங்க. ப்ரீவியஸ் க்ளோஸும் 1825. ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸையே லோவா சப்போர்ட் எடுத்து நேற்றைய ஹை 1835 பிரேக் பண்ணதுமே உங்களுக்கு பாருங்க 1884 மட்டும் இன்னைக்கு ஹை போயிருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நேற்றைய ஹைக்கு மேல ஒரு ₹50 ஏற்றம் இருந்திருக்கு. அப்ப இன்னைக்கு இந்த ரிலையன்ஸ் நிறுவனத்தை நிப்டிலையும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கான்ட்ரிபியூஷன்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருந்திருக்கு. 2வது படி பிரேக் அவுட்டும் கிடைச்சிருக்கு. 2 நாளோட ஹையை பிரேக் அவுட் ஆயிருக்கு. அதற்கப்புறம் லைஃப் ஹை, இதற்கு முன்னாடி இருந்த லைஃப் ஹை 1864. ஸோ 1864 இன்னைக்கு கிராஸ் பண்ணி 1884 கிட்டத்தட்ட லைஃப் ஹைக்கு மேல 1.5% வந்து இன்னைக்கு ஏறி இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா எப்படி ஒரு இன்ட்ராடே ஸ்கிரிப்டை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பார்க்கணுங்கிறத இப்ப நம்ம பார்த்துட்டு வரோம். இது எதுவுமே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணல, நீங்க எப்படி பயிற்சி மேற்கொள்ளணுங்கிறதுக்கு நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஹிந்துஸ்தான் யூனிலிவர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கான்ட்ரிபியூஷன் செகண்ட் பிளேஸ். நேற்றைய க்ளோசிங் பாருங்க 2180. நேற்றைய ஹை பாத்தீங்கன்னா 2219,
8ஆம் தேதியோட ஹை 2194. ஸோ நேற்று வந்துட்டு நல்ல ஹை 2200 தான் ஹிந்துஸ்தான் லீவருக்கு ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது லாஸ்ட் வீக்ல இருந்து நம்ம ஸ்டாக் ஆக்ஷனை பார்த்துட்டே இருக்கோம். ஸோ 2200க்கு மேல க்ளோசிங் கிடைக்கல. இன்னைக்கு 2232 மட்டும் போயிருக்கு. நேற்றைய ஹை 2219 கிராஸ் பண்ணி க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஹிந்துஸ்தான் லீவருக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு. இனி 2200 சப்போர்ட் பேஸ் பண்ணி இந்த ஹிந்துஸ்தான் லீவர் மார்க்கெட் மேல போகும். 2200க்கு தக்க வைக்கிறதுக்கு முடியல அப்படின்னா ஹிந்துஸ்தான் லீவர் கீழே வர ஆரம்பிச்சிடும். டிசிஎஸ் நிறுவனம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம பார்த்துட்டே இருந்தோம் 2300 கால் 2200 புட். அப்போ இதுக்குள்ளேயே தான் இருக்குது. இன்றைய தினம் பாருங்க, நேற்று 9ஆம் தேதி 2204க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இன்றைய தினம் 2205க்கு ஓப்பன் ஆயிருக்கு. லோ பாருங்க 2176. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நேற்றைய லோ 2191. அதுக்கு கீழே போயிட்டு உங்களுக்கு நேற்றைய ஹை 2244. அதை பிரேக் பண்ணி உங்களுக்கு 2220ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ டிசிஎஸ் பாத்தீங்கன்னா 2250ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா 2200 டு 2300 கால் தான், அதாவது 2300 கால் 2200 புட் அதிகமா ட்ரேட் நடக்கிறதுனால இதோட ஆவரேஜ் 2250. ஸோ 2250க்கு மேல உங்களுக்கு கண்டினியூஸா க்ளோஸ் ஆச்சுன்னா இந்த 2300 பிரேக் பண்ணுச்சுன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு டிசிஎஸ் 2400 டு 2500 போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அதர்வைஸ் 2160க்கு கீழே போயிடுச்சுன்னா டிசிஎஸ் மீண்டும் ஒரு செல்லிங் பிரஷர் வந்து 2100 டு 2000 மட்டும் கீழே வரக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வேல்யூம் பேஸ்லயும் ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்ல. ஒரு ஆவரேஜா ஒரு 34 லட்சம் ஷேர் அந்த மாதிரி தான் ட்ரேட் நடந்துட்டு இருக்கு. ஒரு ஹை வேல்யூம் எப்ப நடக்குதோ அந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கண்டிப்பா இருக்கும். இன்றைய தினம் ஸ்டேட் பேங்க் பாருங்க 200 கால் அதிகமா வர்த்தகம் ஆயிட்டு இருக்குன்னு பார்த்தோம். நேத்தும் 200க்கு மேல க்ளோஸ் ஆகல. ஆனா 200 தாண்டி இருக்கு. 201 போயிருக்கு. ஆனா 199 க்ளோஸ் ஆச்சு. இன்னைக்கு பாருங்க 202 ரூ. 50 காசு ஹை போயிருக்கு. லோ பாருங்க 194. நேற்றைய ஹைய தாண்டி இருக்கு. நேற்றைய லோவை கட் பண்ணல. 195ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ 200ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது நம்ம ஸ்டாக் ஆக்ஷன்ல பார்த்துட்டே தான் இருக்கிறோம். ஸோ 200 தாண்டி ஒரு க்ளோஸ் கிடைச்சு அங்கிருந்து ஒரு பிரேக் அவுட் கிடைச்சா இது ஒரு 210 டு 220 மட்டும் ஸ்டேட் பேங்க் மேல போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதோட 200க்கு மேல நிக்க முடியல அப்படின்னு தெரிஞ்சுன்னா உங்களுக்கு ஒரு 180க்கு கீழே போயிடுச்சுன்னா திருப்பி செல்லிங் பிரஷர் வந்து 150 மட்டும் ஸ்டேட் பேங்க் கீழே போறதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கும். ஸோ இதோட டிசைடிங் ஃபேக்டர் 190 டு 200. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுட்டு எப்படி நீங்க மேற்கொள்ளலாம்னு பார்த்துக்கோங்க. பஜாஜ் ஃபினான்ஸ் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதிகமான வர்த்தகம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் ஆக்ஷன்ல இருந்தது. நேற்றைய க்ளோசிங் 3330. இன்றைய ஹை பாத்தீங்கன்னா 3395. நேற்றைய ஹை பாத்தீங்கன்னா 3379. அதை கிராஸ் பண்ணியிருக்கு. நேற்றைய லோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3195. நேற்றைய லோவை இன்னைக்கு வரல. 3672. க்ளோசிங் 3300 கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு இம்பாக்ட் இதுல கிடையாது. ஸோ 3400 கிராஸ் பண்ணிச்சுன்னா 3500 மட்டும் போறக்கு வாய்ப்பு இருக்கும். 3500 தாண்டினால் 3900 மட்டும் போறதுக்கான வாய்ப்புகள் பஜாஜ் ஃபினான்ஸ் இருக்கு. ஏன்னா 3900 கால் அதிகமா வர்த்தகம் ஆகுது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா பேங்க் நிப்டில இன்னைக்கு கான்ட்ரிபியூஷன்ல செகண்ட் பிளேஸ் நெகட்டிவ்ல. நேற்றைய க்ளோசிங் பாருங்க 1124. நேற்றைய ஹை பாருங்க 1129. ஸோ இருக்கிற ஹைலே இருக்கிற பெஸ்ட் ஹை பாத்தீங்கன்னா 1124 இதற்கு முன்னாடி 8ஆம் தேதி அந்த இடத்துல க்ளோசிங் கிடைச்சு இன்னைக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. நேற்றைய லோ பாத்தீங்கன்னா 1107. இன்னைக்கு 1099 போயிட்டு நேற்று லோக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு 1093க்கு கீழே போச்சுன்னா 1070 கீழே போச்சுன்னா நல்ல ஒரு செல்லிங் வரக்கு வாய்ப்பு இருக்கும். அதர்வைஸ் 1130 தாண்டிச்சுன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இமீடியட் ஒரு 2 to 3% ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஏறக்கு வாய்ப்பு இருக்கலாம். இதை நோட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு எந்த பேசிஸ்ல ட்ரேட் பண்ணணும் அன்னைக்கு இருக்கிற வேல்யூம் அண்ட் கான்ட்ரிபியூஷன் படி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்றைய தினம் பாத்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன்ல நெகட்டிவ்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ். நேற்றைய க்ளோசிங் பாத்தீங்கன்னா 1944. உங்களுக்கு பெஸ்ட் ஹையும் நேத்து அதுதான். ஆனால் அந்த பெஸ்ட் ஹை வந்ததுக்கு அதுக்குண்டான ஒரு செல்லிங் கொடுத்து இன்னைக்கு பாருங்க 1931 வந்துட்டு உங்களுக்கு ஹை. லோ பாத்தீங்கன்னா 1876. இதுல பாத்தீங்கன்னா நேற்றைய ஹை தாண்டல, நேற்றைய லோக்கு கீழேயும் போகல. இன்சைட் ரேஞ்சில் ஹெச்டிஎஃப்சி இருந்திருக்கு. ஸோ 1857 உங்களுக்கு இதான் லோயஸ்ட் லோ. ஸோ 1857க்கு கீழே ஹெச்டிஎஃப்சி போச்சுன்னா க்ளோசிங் 1850 கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு கீழே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அங்கிருந்து ஏதாவது சப்போர்ட் எடுத்து 1950 தாண்டிச்சுன்னா ஹெச்டிஎஃப்சி நல்லா மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம்.
ஸோ சண்டைய நம்ம எப்படி அணுகணும்? அப்போ டெய்லி ரேஞ்ச் எப்படி பிரெடிக்ட் பண்றதுங்கிறது ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவ வச்சு நம்ம பார்த்துக்கலாம். அதுல ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ட குறிக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ்ல எது அதிகமா வர்த்தமாகுதுங்கிறத பேஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அதே போல ஸ்டாக்ஸுக்கும் அதே மாரி இருக்கு. அப்ப ஸ்டாக்ஸ நீங்க தேர்ந்தெடுக்கும்போது, டெய்லி தேர்ந்தெடுக்கும்போது, இது எல்லாமே நம்ம வந்து மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கிற டேட்டாஸ பேஸ் பண்ணி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு என்எஸ்சி வெப்சைட்ல காலையில உங்களுக்கு 9:20க்கு மேலேயே பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்கோட இண்டெக்ஸ் ஸ்டாக்கும் ஒர்க் அவுட் ஆயிரும். அப்டேட் ஆக ஆரம்பிச்சுரும். கான்ட்ரிபியூஷன் டூ இண்டெக்ஸும் ஆயிரும். அதே போல என்எஸ்சில எந்த செக்டார் நிஃப்டில எந்த செக்டார் நல்லா இருக்கு. ஸோ நீங்க பை பண்ணணும்னா, அது நல்லா இருக்கிற செக்டார், அதில நல்லா இருக்கிற ஸ்கிரிப்ட், அதில ஏதாச்சும் பிரேக் அவுட் இருந்தா ட்ரேட் பண்ணுங்க. அதே மாரி செல்லிங் போகணும்னாலும் வீக்கான செக்டார் எதுன்னு தேர்ந்தெடுத்து, அந்த வீக்கான செக்டார்ல எந்த ஸ்கிரிப்ட் வீக்கா இருக்கு, அதுவும் கான்ட்ரிபியூஷன்ல எப்படி இருக்கு, இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க ஜட்ஜ் பண்ணி ட்ரேட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா, என்னைய கான்டாக்ட் பண்ணுங்க. என்னுடைய ஃபோன் நம்பர் 9842610908. அ மற்றொரு நம்பர் 8144220532. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.